ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் ரகசிய உண்மைகள் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன் அப்படின்னா, எடுத்த உடனே வணக்கம் சொல்லாமல் ஏன் நன்றி சொல்கிறேன் அப்படின்னா, 2 வருடங்களுக்கு முன்னாடி 2023 மார்ச் இந்த சமயத்தில் தான் நம்ம ரகசிய உண்மைகள் சேனலில் பேச ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 2 வருடம் ஒரு 800 எபிசோடு வரைக்கும் நம்ம சேனலுக்கு நான் பேசி கொடுத்துருக்குறேன். இந்த 2 வருட காலத்தில் நிறைய மனிதர்களை ரகசிய உண்மைகள் சேனல் மூலமாக நான் சந்திச்சிருக்கிறேன். நிறைய பேர் என்னை நம்பி நான் சொன்ன வழிபாடுகளில் பண்ணாங்க. முக்கியமாக விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு 2 வருஷத்துக்கு முன்னாடி 2023 அந்த மாதம் வந்த விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு பார்த்தீங்கன்னா, நானும் என்னுடைய கணவர் மட்டும்தான் கோவிலில் இருந்தோம், வேற யாருமே இல்லை. நான் ஒரு விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு செஞ்ச உடனேயே எனக்கு ஒரு நல்ல மாற்றம் தெரிஞ்சதுனால தான் நம்ம ரகசிய உண்மைகள் சேனலில் நான் அதை பேசினேன். இன்னைக்கு அதே கோவிலுக்கு விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு போனால் கயிறு கட்டி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ கூட்டம் வருது. இப்படி எத்தனையோ வழிபாடுகளை நம்ம சேனல் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எவ்வளவோ கோவில்களை பற்றி சொல்லியிருக்கேன். அம்மா உங்கள் வீடியோ பார்த்துட்டு தான் இந்த கோவிலுக்கு நாங்கள் போனோம், நீங்கள் சொன்ன வழிபாடுகளை செஞ்சு எங்களுக்கு நல்லது நடந்திருக்கு. இந்த மாதிரி சொன்ன நிறைய பேரை இந்த 2 வருஷத்தில் நான் சொற்பொழிவுக்கு போகிற இடங்கள்லாம் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ 2 வருட காலம் ரகசிய உண்மைகள் சேனல் மூலமாக நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் என் மேலே நம்பிக்கை வச்சு நான் சொன்ன வழிபாடுகள் எல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஏதோ ஒரு விதத்தில் நம்மளால் அடுத்தவங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்குது அப்படின்ற மன நிறைவு, மன மகிழ்ச்சி எனக்கு ரொம்ப 2 வருடங்களை வெற்றிகரமாக ரகசிய உண்மைகள் சேனலில் நான் நிறைவு பண்ணியிருக்கேன். அதற்கு ஆதரவு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. ஓகே, இன்னைக்கு பதிவில் நிறைய பேர் ப்ரமோஷன் வேணும்னு காத்துக்கிட்டு இருப்போம். பதவி உயர்வு வேணும். ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லுவாங்க, பதவி உயர்வு ப்ரமோஷனுக்கு என் பேர் தான் இருக்குது, ஆனால் கிடைக்குமான்னு தெரியல. இல்லை எனக்கு போட்டியாக இன்னொருத்தர் இருக்கிறாரு, ஒரு தேர்தல் வருது அலுவலகத்தில், நான் போட்டியிடுறேன், நான் அதில் ஜெயிப்பேனா? இந்த மாதிரி தலைமை பதவிக்கு வர்றதுக்கு, பதவி உயர்வு கிடைப்பதற்கு இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? இந்த மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க. விஷ்ணு சகஸ்ர நாமத்தில் வரக்கூடிய ஒரு நாமத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா விஷ்ணு சகஸ்ர நாமத்திலிருந்து நான் உங்களுக்கு பல நாமங்கள் சொல்லியிருக்கேன். கல்யாணம் ஆகணுமா இந்த நாமம் சொல்லுங்கள், திருமண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, உடல் ஆரோக்கியத்திற்கு இதுக்கு இந்த நாமம் சொல்லுங்கள். ஏன்னா விஷ்ணு சகஸ்ர நாமத்தின் ஒவ்வொரு நாமத்திற்கும் ஒரு பலன் உண்டு. அப்படி யாராவது ப்ரமோஷன் வேணும், பதவி உயர்வு வேணும், அல்லது நிரந்தர வேலை வேணும், இப்போ நான் அந்த அலுவலகத்தில் தற்காலிகமாக தான் வேலை பண்ணுறேன், எப்போ வேணால் வேலையை விட்டு தூக்கலாம், நிரந்தரமாக எனக்கு வேலை வேணும், இந்த மாதிரி தேவை இருந்தால் அவர்கள் சொல்ல வேண்டிய விஷ்ணு சகஸ்ர நாமம் என்ன அப்படின்னா 491வது நாமம் ஆதி தேவாய நமக. ஆதி தேவாய நமக என்று ஒவ்வொரு நாளும் சொல்லி பெருமாளை வழிபாடு செய்கிற போது பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நமக்கு சாதகமான சூழல் நிச்சயமாக ஏற்படும் என்பது நம்பிக்கை. மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.